நம்ம மேரேஜ் பண்ணதுலேருந்து அவள் நிம்மதியெல்லாம் போயிடுச்சான். நான் இழக்கல, அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் இழக்கல. என் அப்பா அம்மா என் பசங்க என் சந்தோஷம் என் பிஸ்னஸ் எல்லாம் போச்சுல்ல. அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரோட்ல போறவரெல்லாம் கேட்குறான். எல்லாம் சமாளிச்சு தானே வாழறேன். எல்லாத்துக்கும் மேல என் அம்மாவுக்கு ஈக்குவலா நான் நேசிக்கிறேன் இனியா. அவகிட்ட கெட்ட பேர் வாங்கியிருக்கேன்டா. எல்லாம் ராதிகாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. நான் எப்பாவது ராதிகா கிட்ட இதெல்லாம் குத்தி காட்டிருக்கேனா? இவ்வளோ ஈஸியா அபாண்டமா மேல பழி போடுறாடா. ராதிகா என் வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? இவ்வளோ கெத்த சிங்கமா இருந்தேன். இப்ப பாத்தியா எவ்வளவு கேவலமா உன்கிட்ட ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன். என் லைஃப் போச்சு, என் சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, பிசினஸ் போச்சு, எல்லாம் போச்சு. என்னடா இப்படி? என்னடா போதும்டா. இதுக்குதான் நான் சொன்னேன் ராதிகாவை கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ண வேண்டான்னு. இதான் சான்ஸ் கிடைச்சதுன்னு இதுக்குதான் அப்பவே சொன்னேன். இதான் ஏற்கனவே சொன்னேன்னு அவனை ஏதாவது டயலாக் விட்ட அடி அவ்வளவுதான். கோபி ரைட்டர் சார், ஒன் மோர், நோ டூ மோர். கோபி ப்ளீஸ் தம்பி வேண்டாம்ப்பா போப்பா. ஏய் மாறா. டேய் கோபி கேக்கும் போதெல்லாம் டேய் ஓகே சார் தம்பி நான் சொல்றது கேளு நீ போப்பா. ஓகே டேய் கோபி ஏன்டா அப்படி பண்ற? போதும்டா. செந்தில் பார்ல கிளாஸ்ல தான் சரக்கு ஊத்தி தர்றாங்க. அதே மாதிரி சந்தோஷம் நிம்மதி ஆனந்தம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டா கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்ல? அதெல்லாம் நடக்காதுடா, நடக்காது. டேய் என்னடா நீ? சார் தம்பி போதும்ப்பா நீ போப்பா நீ போ. ஓகே சார் ஓகே போதும்டா கோபி. பாவம்டா இந்த கோபி. டேய் எங்க போனாலும் திட்டு கெட்ட பேரு. என்னடா பண்ண சொல்ற? பாவம்டா, ரொம்ப மோசம்டா.